தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர் அடைந்த உச்சத்தை எந்த ஒரு நடிகரும் அடைந்திருக்க மாட்டார்கள் என்றே சொல்லலாம். சிறு வயதில் முதலே நாடகங்களில் நடிக்க துவங்கி ஒரு கட்டத்தில் சினிமாவுக்கு வந்தவர் தான் எம்ஜிஆர். ராஜகுமாரி படம் மூலம் ஹீரோவாக நடிக்க துவங்கிய எம்ஜிஆர் அதன் பின் பல திரைப்படங்களிலும் நடித்திருக்காரு. துவக்கத்தில் எம்ஜிஆர் நடித்தது எல்லாமே சரித்திர படங்கள் தான். அந்த எல்லா படங்களிலும் சண்டை காட்சிகள் அதிக இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக எம்ஜிஆரின் கத்தி மற்றும் வாள் சண்டை அனல் பறக்கும். எம்ஜிஆருக்கு அது நன்றாக தெரியும் என்பதனால அந்த காட்சிகளில் சிறப்பாக நடித்திருப்பாரு. எனவே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் ரசிகர்களின் மனதில் இடம் பிடிச்சிருக்காரு. ஜனரஞ்சகம் படத்தில் நடிக்க துவங்கிய பொழுது கத்தி சண்டை போட முடியவில்லை என்றாலும் சண்டை காட்சிகளில் தூள் கிளப்பியிருப்பாரு. சிவாஜி என்றால் நடிப்பு, எம்ஜிஆர் என்றால் சண்டை என மாறிவிட்டது. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் ஒரு ஸ்டண்ட் நடிகர் மட்டும். அவருக்கு காதல் காட்சிகளில் நடிக்கவே வராது. அவரே முயற்சி செய்தாலும் அது முடியாது என திரையுலகை சேர்ந்த சிலர் பேச துவங்கினார்கள். இது எம்ஜிஆரின் காதுக்கு எட்டியது. அந்த இமேஜை மாற்ற வேண்டும் என நினைத்தாரு எம்ஜிஆர். காதல் காட்சிகளில் மிகவும் நெருங்கி நடிக்க கூடாது, இது ரசிகர்களுக்கு அருவருப்பை ஏற்படுத்தும் என எம்ஜிஆரின் எண்ணம். ஆனால் அது போன்ற காட்சிகளில் நடித்து காதல் மன்னன் என்ற பட்டத்தை வாங்கியிருக்காரு ஜெமினி கணேசன். அப்போதுதான் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வேட்டைக்காரன் படத்தில் நடிக்க துவங்கினார் எம்ஜிஆர். அந்த படத்தில் ஒரு பாடல் காட்சிகளில் சாவித்திரியுடன் மிகவும் நெருக்கமாக நடித்து அசத்தினார் எம்ஜிஆர். ரொமான்ஸ் காட்சிகளில் எம்ஜிஆர் பின்னணி எடுத்ததை பார்த்த படப்பிடிப்பு குழுவினரே வாயெடுத்து போனார்கள். அந்த படத்தோடு எம்ஜிஆருக்கு ரொமான்ஸ் செட் ஆகாது என சொன்னவர்கள் வாயை மூடிக்கொண்டார்கள் என்றே சொல்லலாம்.